சார், தமிழ்நாடு அரசு ஒரு விதி கொண்டு வந்தாங்க. அதாவது எல்லா ஹோட்டல்லையுமே வந்துட்டு டிரைவர் வந்தாங்கன்னா அவங்க தங்குறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடைமுறைப்படுத்துறதே இல்லை. என்ன சார் அதில் சிக்கல்? என்ன சிக்கல் என்பது தெரியவில்லை. புதிய கட்டுமானங்களில் புதுசாக கட்டுறாங்கல்ல கட்டிடங்கள், அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களா, அந்த அனுமதி கொடுக்கும்போது இப்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சா இல்லையான்னு தெரியல. அதுக்கு முன்னாடிலாம் பார்க்கிங் மேண்டேட்ரி கட்டாயம் கிடையாது. புரியுதா? நீ ஒரு 20 வீடுகள் கொண்ட ஒரு அடுக்குமாடியை கட்டினால் பார்க்கிங்கு இடம் விட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் எல்லோரும் வந்து அவங்க அந்த பில்டர்ஸ் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற அந்த ஒரு 1/2 ஸ்கொயர் இன்ச்சை கூட விடாமல் அதில் விற்றுருவாங்க. ஸோ பார்க்கிங் இல்லாமல் கட்டுறதுனால சாலைகளில் வாகனத்தை நிறுத்த வேண்டிய நெருக்கடி அதிகமாகிறதுன்றதுனால ஒரு ஸ்டேஜில் 20 வருஷமாக இத்தனை வருஷம் தெரியல, அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கிங் மேண்டேட்ரி ஆச்சு. 10 வீடு கட்ட 10 வீடுக்கும் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் தனி, 4 வீலர் பார்க்கிங் தனி. இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறை கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு விடுதிகள் இருக்கு இல்லையா, தங்குற விடுதிகள், அந்த தங்குற விடுதிகளில் வர்ற பார்க்கிங் இருக்கிறதுக்கு ஏற்றாற் போல் 10 பார்க்கிங் இருந்தால் 10 டிரைவர்ஸ் தங்கிறது போல் அங்கே இருப்பிட வசதியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை ஒரு விதியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இது என்னென்னா ரொம்ப நல்ல கான்செப்ட். இது டிரைவருக்கு இடம் இல்லை. ஸோ எல்லா கெஸ்ட்டும் டிரைவரை கூடவே படுக்க வச்சுக்க மாட்டாங்க இல்லையா. அப்போது பெரும்பாலான டிரைவர்ஸ் காரில் தூங்குறாங்க. காரில் சீட்டில் சாஞ்சிக்கிட்டு தூங்குனா அது ஒரு போதுமான முழுமையான ஓய்வாக இருக்காது. அப்போ அறகுறையாக தூங்கிட்டு காலையில் வண்டி ஐடியான்னு சொல்லும்போது அந்த டிரைவர்களுக்கு போதுமான ஓய்வு இல்லாததுனால சாலைகளில் விபத்து ஏற்படுகிறது. அப்படின்றதுனால இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இந்த ஏற்பாடை பண்ணுங்க. எத்தனை வண்டி பார்க்கிங் இருக்கோ அத்தனை ரூம் இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அது செயல்படுத்தப்படவில்லை என்று இன்றைக்கி தினமலரில் செய்தி வந்திருக்குது. இது மட்டுமல்லாமல் அந்த சட்டத்தில் இதற்கான ப்ரொவிஷன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இது முறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை யார் கண்காணிப்பது அப்படின்ற ஒரு அத்தாரிட்டியை டிஃபைன் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய லேக்யூனா. அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் இல்லாமல், டிரைவர் குவார்ட்டர்ஸ் இல்லாமல் ஒரு விடுதி கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை யார் போய் சூப்பர்வைஸ் பண்ணுறது? அதற்கான ப்ரொவிஷன் அதில் இல்லைன்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. சம்மந்தப்பட்டவர்கள் சரி செய்வார்கள் என்று பார்ப்போம்.